இன்னைக்கு நாம சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பரை கேட்டிருந்தீங்க. நாம் இப்போலாம் கண்டினியூவாக வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க, ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து சொல்கிறாங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். நாங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிவிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், நார்மல் கால் எதுவும் பண்ண வேணாங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்மராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப் போகுது, மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பெற போகிறீங்க, மேலும் ஏதாவது கெடு பலன்கள் அப்படிங்கிறது நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் சிம்மராசிக்காரர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டேன் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தூர தருணத்தில் அந்த முருகப்பெருமான் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசியும் கூடங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான். கிழக்கு திசையை குறிக்கக்கூடியதாக இந்த ஒரு ராசி இருக்குதுங்க. பலக்கால் ராசி அப்படின்னே சொல்லலாம். பகலில் பலம் உடைய ஒரு ராசியாகவும் இந்த ராசி இருக்குதுங்க. மேலும் இந்த ஒரு ராசியில் மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் முதல் பாதமும் இந்த ஒரு ராசியில் அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் இதனுடைய வாகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 120 முதல் 150 வரை இருக்குதுங்க. லக்னாதிபதி சூரியன் சம்பாதிய காரகன் மற்றும் ஆத்ம காரகன். எனவே ஒரு ஜாதகத்தில் கேது அந்த இடத்துல கோணஸ்தானங்களில் பலம் பெறுவது அப்படிங்கிறதும் ஜாதகருக்கு நன்மையை பயக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் சூரியன் நீச்சமாகவோ அல்லது 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களிலோ மறையக்கூடாதுங்க. அவ்வாறு மறைந்தால் ஜாதகர் கடைசி வரை கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உண்டாகும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஒரு ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் மற்றும் நீச்சம் என்பது அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க வந்துட்டு வேகமானவர்களாக இருப்பாங்க, ஆற்றல் மிக்கவர்களாக காணப்படுவாங்க, செல்வாக்கு உடையவர்களாக இருப்பாங்க. மேன்மை, நேர்மையான ஒரு குணம், கம்பீரம், தான தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த சிம்மராசினியர்கள் என்பவர் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாராளமான மனப்பான்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க. புதியதொரு உக்திகளை கடைபிடிப்பாங்க. கலை, ஓவியம், இசை, இலக்கியம் போன்றவற்றில் அதிக அளவு ஈடுபாடு மிக்கவர்களாகவும் இந்த சிம்மராசினியர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மரபுகளை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாத்விக குணம் உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. நீதி, நெறி தவற மாட்டாங்க. காடு, மலை போன்றவற்றை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபங்க வாழ்க்கையிலே வெளிப்படையாக இருப்பாங்க.
மேலும் பச்சை, மஞ்சள், சந்திரன் போன்ற வண்ணங்களால் இவங்களுக்கு, அதாவது சந்தனம் சரிங்களா, அந்த வண்ணங்களால் இவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஞாயிறு, புதன், வியாழன் போன்ற நாட்களில் நன்மை என்பது கிடைக்கும். மேலும் ஆவணி, மார்கழி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்கக்கூடுங்க. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதிய கண்டுபிடிப்பில் ஆர்வம் என்பது காட்டுவீங்க, தைரிய வீரியம் என்பது உண்டாகுங்க, சுறுசுறுப்பானவர்கள் நீங்கள், தைரியமான குணம் உடையவர்கள், அதிகமான பலம் உடையவர்கள், நீதியை கடைபிடிக்கக்கூடியவர்கள், கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், வெளிப்படையானவங்க. மேலும் உங்களுடைய குணத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொறுமையின்மை, பிறருக்கு அடுத்துக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள், கர்வம் உடையவர்கள், தற்பெருமை என்பது உடையவங்க. இந்த ஒரு 4 விஷயத்தையுமே உங்களுடைய குணங்களில் இருந்து நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு ஆவணி மாதம் அடுத்த ஒரு 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்ததொரு பதிவு வந்துட்டு சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைத்து காரியங்கள்லையுமே உங்களுக்கு இந்த 15 நாட்களில் வெற்றி மட்டுமே கிடைக்க போகுதுங்க. பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடுங்க. புதியதொரு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது கிடைக்கப் போகுது. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்குங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதங்கள் என்பது ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையோடு நீங்கள் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருக்கக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் உறவினர்களாலும் எதிர்பாராத ஒரு ஆதாயம் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் என்பது சாதகமாக அமையும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் என்பது அனுகூலமாக முடியும். ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் என்பது ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் பொறுமையாக கடைபிடிப்பது என்பது நல்லது. மேலும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு அளவு கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. ஒருவரை ஒருவர் இந்த ஒரு காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் என்பது உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடும். மேலும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பு முனைகளை நீங்கள் பார்க்க முடியுங்க. அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. ஆனாலுமே பணிசுமை என்பது அதிகமாகவே இருக்கக்கூடும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத பிற்பகுதியில் விற்பனை என்பது அதிகரிப்பதோடு லாபமும் படிப்படியாக உயரக்கூடும். ஆனாலுமே முன் பின் தெரியாதவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டுங்க. ஷேர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் என்பது கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கக்கூடும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யுங்க. அதனால் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை சுமை என்பது கூடுதலாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 17, 20, 25, 28, செப்டம்பர் 1, 3, 6, 10, 14 இந்த ஒரு தேதிகள் அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக சொல்லப்படுதுங்க. மேலும் சந்திராஷ்டம நாட்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 21 முதல் ஆகஸ்ட் 23 இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கக்கூடும். ஸோ இந்த ஒரு நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் அதிக அளவு கவனத்தை செலுத்துவது இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப நல்லதொரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்து கவனமாக நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது நல்லது. மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி
செம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் என்பது ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது படிப்படியாக குறைய கொடுங்க. ஸோ நீங்கள் சிம்ம ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுபோக உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் தாங்க. ஸோ நீங்கள் சூரிய பகவானுக்கு இப்படி விஷயம் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்க பெற்று உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய விரைவில் தீரும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு சிம்மராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.